மேடம், இந்த அஜித்துடைய சாட்சியங்கள் மிரட்டப்பட்டதா அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? ஆமாம், சாட்சியங்கள் மிரட்டப்படுகிறான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்த தம்பிக்கு வந்து இன்றைக்கி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தம்பி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பாதுகாப்பை மட்டும் நான் கேட்கல, இதில் சம்மந்தப்பட்ட அனைவருமே மிரட்டப்படுகிறார்கள். அப்போ நான் மிரட்டுறது யார் ஒரு கேள்வி. இன்னொன்று, யார் அந்த சார்னு நம்ம என்னமே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் யார் அந்த சார் இந்த காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி அவரிடம் இருந்து உண்மையை வர வைக்க வேண்டும் என்று அந்த அஜித்குமாரை கடுமையாக தாக்க சொன்ன சார் யார்? சென்னையிலிருந்து தான் அவர்களுக்கு பறந்திருக்கிறது ஆணை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் யாரின் நடவடிக்கையின் பேரில், யாரின் ஒப்புதலின் பேரின், யாரின் அறிவுறுத்தலின் பேரின் நான் கேட்குறேன், எல்லா செயின் திருடுக்கும் இவ்வளவு கடுமையாக அவர்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களா? அந்த எனக்கு உண்மையிலே இந்த இதயம் என ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் நிறுத்தக்கூடிய இதயம் கிடையாது, ஈந்து போன இதயமும் கிடையாது. 25 வயதில் ஒரு வீரியமாக அடித்து கொண்டிருக்கின்ற இதயம் நிறுத்தப்படுகிறது என்றால் அப்போ எவ்வளவு கொடுமை அந்த உடம்பு அனுபவித்து இருக்கும். இவ்வளவு கொடுமையை ஒரு சந்தேகத்திற்குரிய நபர், சந்தேகம்தான், ஆக விசாரணை தான். அதுக்கு போய் எனக்கு நீதிபதி சரியாக கேட்டிருக்கிறாரு. எந்த விசாரணையும் காவல் நிலையத்துக்குள்ளே ஏற்படலை, ரோட்டில் பண்ணியிருக்கீங்க, பின்னால் போய் அடிச்சிருக்கீங்க. இது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில்? நான் கேட்குறேன், சாரி போதுமா? எவ்வளோ வேதனையான ஒரு விஷயத்தை அன்னைக்கு மட்டும் இல்லை, இப்போ தேனியில் என்ன ஒரு சம்பவம் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லலாம் உண்மை வெளிவருகிறதா இல்லை என்றால் அடித்து உண்மைக்கு புறம்பான இவர்கள் காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றுவதற்காக அப்பாவிகள் அடித்து உண்மையை கக்க வைக்கிறார். உண்மை என்று பொய்யை சொல்லி இவர்கள் உண்மை என்று உருவகப்படுத்துகிறார்களா? உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறார்களா? தமிழகம் முழுவதும் இது ஒரு மாடலாக இருக்கிறதே என்று மிக மிக கவலையாக நமக்கு இருக்கிறது.